வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF. ஸோ பிரைடன் கார்ஸ் ஒரு மிகப்பெரிய டேலண்ட், எந்த டவுட்டுமே கிடையாது. ரீசெண்ட் டைம்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. பட் இந்த செகண்ட் T20 மேட்ச்ல அகைன்ஸ்ட் இந்தியா சேப்பாக்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதை செம்மையா யூஸ் பண்ணிட்டாரு தாங்க சொல்ல முடியும். போத் வித் பேட் ஆஸ் வெல் அஸ் வித் பால். பேட்டிங்ல ஒரு க்ரூசலான 17 balls 31 அடிச்சாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துனால அந்த 165 ரன் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஸோ 165 அவங்க ஸ்கோர் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க போலர்ஸ்க்கும் ஒரு சின்ன குஷன் இருந்தது கம்பேர் டு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜஸ்ட் 133 ரன்ஸ் தான் அடிச்சாங்க. அண்ட் போலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிரைடன் கார்ஸ் ஃபென்டாஸ்டிக்கா ஒரு ஃபயரோட போட்டாரு. 3 wickets எடுத்தாரு. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேஜ்ல நான் என்ன நினைச்சேன்னா இன்னொரு ஓவர் பேலன்ஸ் இருக்கு, 5 wickets கூட எடுக்க வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நினைச்சேன். பட் சூப்பர் ஸ்பெல்லுங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரைடன் கார்ஸை SRH தான் எடுத்திருக்காங்க ஆப்ஷன்ல. ஸோ கண்டிப்பா இவரோட ஃபெசிலிட்டியா நல்லா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இவர் செம டேலண்ட், அது எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ ஹி இஸ் கோயிங் டு எவால்வ் இன் 3 formats ஃபார் இங்கிலாந்து. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபார்ம் அப்படியே ரிமைனிங் இருக்கிற 3 T20ஸ்லயும் பிரைடன் கார்ஸ் கண்டினியூ பண்றாரான்னு சொல்லிட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.